திருநெல்வேலியில இருந்து சுப்பிரமணியம் அப்படின்றவரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காருங்க. என்னன்னா, டாக்டர் நான் 93 கிலோ இருந்தேன் 8 மாதங்களுக்கு முன்பு. எவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்தாலும் 4லிருந்து 5 கிலோ குறையுது. அதுக்கு மேல எனக்கு குறையவே இல்ல டாக்டர். இதுக்கு என்ன செய்யலாம்? இது இவருக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வெயிட் லாஸ்க்கு நீங்க என்னென்னவோ ட்ரை பண்ணுவீங்க. ஆனா என்ன ஆகுது? ஒரு 5 கேஜி, 6 கேஜி நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு சொல்வீங்க. இன்னொருத்தர் நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஃபுட்டே கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாமே. 4 இட்லி சாப்பிட்டா 2 இட்லியா சாப்பிட்டுக்கலாம். 3 தோசை சாப்பிட்டா 2ஆ சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்மளுடைய ஃபுட்ட வந்து குவான்டிட்டி குறைக்கிறதுனாலயும் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நெனைக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஆகாம அப்படியே இருக்குன்னா, என்ன ரீசனா இருக்குன்னா, உங்களுடைய ஹார்மோன் லெவல செக் பண்ணுங்க. ஒண்ணு தைராய்டு இல்லன்னா இன்சுலின் லெவல். இந்த 2 ஹார்மோனும் நீங்க செக் பண்ணிட்டே வரணும். அதுவும் பெண்களுக்கு இதனோட சேர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா, கட்டாயம் நீங்க ஹார்மோன் செக் பண்ணணுங்க. செக் பண்ணா மட்டும் தான் ஈஸியா நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதற்கு என்ன பண்ணலாம்னா, சித்த மருத்துவத்துல மந்தாரை குடிநீர்னு ஒரு மெடிசன் இருக்கு. என்ன வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸா இருந்தாலும், பர்ட்டிகுலரா தைராய்டுக்குங்க. ஸோ தைராய்டு லெவல் உங்களுக்கு குறையவே இல்ல. ரொம்ப வருஷமா நான் தைராய்டு மெடிசன் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, மந்தாரை குடிநீர் ஒரு நாளைக்கு 2 வேளை 50லிருந்து 80 எம்எல் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க.